அன்று இந்தியர்களுக்கான காரை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை நான் முன்வைத்த போது என் நண்பர்கள் அனைவரும் அதை எதிர்த்தார்கள். நான் ஒரு முட்டாள்தனமான முடிவை மேற்கொள்ளப் போவதாக கூறினார்கள். நாம் கார் உற்பத்தி செய்வதாக இருந்தால் அதை வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கைகோர்த்தே செய்ய வேண்டும், அப்போதுதான் அது நமக்கு லாபமாக அமையும் என கூறினார்கள். ஆனால் நான் அவர்களின் அறிவுரைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. முழுவதுமாக இந்திய தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு காரை வடிவமைக்க முடிவெடுத்தேன். அம்முயற்சியில் உருவானதே இண்டிகா கார்களாகும். அக்காரை விற்பனைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக நான் பல அழுத்தங்களை சந்தித்தேன். எனது நண்பர்கள் அனைவரும் என்னை விட்டு விலகிச் சென்றார்கள். ஒரு தோல்வியிடம் நட்பு வைத்துக் கொள்ள அவர்கள் எவருமே விரும்பவில்லை. அக்கார் வெளியான போது அன்று அனைவரும் எனக்களித்த எச்சரிக்கைகள் உண்மையாகிவிடுமோ என நான் பயந்தேன். இம்முயற்சி தோல்வியடைந்து விடுமோ என்ற வருத்தம் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆனால் அக்கார் வெளியாகி மக்களிடம் மிக பெரும் வரவேற்பை பெற்றது. ஒரு சில வருடங்களிலேயே அது இந்திய கார் மார்க்கெட்டில் 20% பங்குகளை கைப்பற்றிக் கொண்டது. அன்று அனைவரும் கூறியது போல என் முயற்சி தோல்வியடையவில்லை, மாறாக அது எனக்கு பன்மடங்கு வெற்றியையே தந்தது. இது உன்னால் முடியாது என மக்கள் கூறும் போது அவர்களது எண்ணங்களை பொய்யாக்கி அக்காரியத்தில் வெற்றியடைய வேண்டியது உங்களது பொறுப்பாகும். இவ்வுலகில் முடியாது என்றதொரு காரியம் இல்லை. அம்மனநிலையோடு எக்காரியத்தையும் அணுகாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் இவ்வுலகின் அடுத்த தலைவர்களாவீர்கள். இங்கு பல மாற்றங்களை கொண்டு வரவிருப்பவர்கள். ஆப்பிள், கூகுள், அமேசான் போன்ற நிறுவனங்கள் உலகின் ஏதோ ஒரு மூலையில் எவ்வித பின்புலமுமற்ற சில இளைஞர்களால் ஒரு கராஜில் ஆரம்பிக்கப்பட்டவை. ஆனால் இன்று அந்நிறுவனங்கள் இவ்வுலகையே கட்டியாண்டு கொண்டிருக்கின்றன. எனவே இன்று உங்களது மனதில் இருக்கும் ஒரு சிறு திட்டமும் நாளை இவ்வுலகில் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வரலாம். அந்த நம்பிக்கையோடு உங்களது முயற்சிகளை ஆரம்பியுங்கள். என்றும் முடிவெடுப்பதற்கு தயங்காதீர்கள், தவறிழைப்பதற்கு தயங்காதீர்கள். வெற்றியும் தோல்வியும் கலந்ததே ஒரு சிறந்த முயற்சியாகும். உங்களது முடிவுகள் தவறாகும் போது, திட்டங்கள் தோல்வியடையும் போது அக்கணமே மனம் தளர்ந்து விடாது. அத்தோல்வியை வெற்றியாக மாற்றுவது எவ்வாறு என்பதை சிந்தியுங்கள். நிச்சயம் இவ்வுலகம் முழுவதும் பல வாய்ப்புகள் நிறைந்துள்ளன. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு யார் களத்தில் குதிக்கின்றார்களோ அவர் அவ்வாய்ப்புகள் அனைத்தையும் கண்டுகொள்வார். மைக்ரோசாப்ட், அலிபாபா போன்ற நிறுவனங்களை கவனியுங்கள். அவர்கள் எவ்வித அனுபவமும் இல்லாமல் தங்களது திட்டத்தை மட்டுமே நம்பி வணிகம் செய்தார்கள். அன்று ஜேக்மாவும் பில்கேட்ஸும் இருந்த இடத்திலேயே இன்று நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இன்று அவர்கள் இருக்கும் இடத்திற்கு நாளை உங்களாலும் வந்து சேர முடியும். அதற்கு வேண்டியதெல்லாம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டுமே. ஒரு திட்டம் வெற்றியடையும் என நீங்கள் நம்பினால் நண்பர்கள், குடும்பம் என உங்களை சுற்றியுள்ள அனைவரும் அதை நம்பாவிடினும் அதை முயற்சி செய்து பார்ப்பது உங்களது கடமையாகும். அம்முயற்சியில் தவறு செய்யுங்கள், அதை திருத்திக் கொண்டு மீண்டும் முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் அதில் எத்தவறும் இல்லை. இன்று உங்கள் முன்னால் உள்ள அனைத்து வெற்றியாளர்களும் அதனையே செய்தார்கள். நானும் எனது வாழ்க்கை முழுவதும் அதையே செய்து கொண்டிருக்கின்றேன்.